Hi, hello, vanakkam and welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல hair growth, hair fall, dandruff இந்த மாதிரி பிரச்சனைக்கும் நம்ம யூஸ் பண்ற சீப்புக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படினு கேட்டா ஆமா. அதுதான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்ல இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க இந்த சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா எப்ப நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, ஸோ ப்ரஷ் மட்டுமே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒன்றுன்னா எந்த சீப்பை வந்து எப்போ யூஸ் பண்ணுறது நல்லது, எந்த மாதிரிலாம் சீப்பு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு 100 டைம்ஸ்னாவது நம்ம கோம் பண்ணணும். நல்ல ஸ்கால்ஃபில் படுற மாதிரி சீப்பை வந்து சும்மா வந்து தலையில் மட்டும் யூஸ் பண்ணி சிக்கு எடுக்கிறதுக்காகவும் சும்மா தலையில் மேலே மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஸ்கால்ஃபில் படுற மாதிரி பண்ணணும். இது வந்து நல்ல நம்ம தலையை வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்மளோட ஸ்கால்ஃபை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேலை இந்த சீப்பு செய்யும். ஓகே, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சீப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஹீரோயின்ஸ்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க, நல்லா சாஃப்டாக வச்சுக்கும், சில்கியாக இருக்கும், கிளாஸியாக இருக்கும், இது எல்லாமே சொல்லுவாங்களே. ஆமாம், ஆனால் எப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இந்த சீப்பை வந்து இப்போ நிறைய சிக்கு இருக்குது தலையில், தலை குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து சீப்பு வச்சு சீவுறீங்க, இல்லை அந்த டேயில் ஃபஸ்ட் டைமாக சீவுறீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ் வச்சா உங்களுக்கு சிக்கு போகுமா இல்லை முடி போகுமா? முடி தான் போகும். எடுத்தோடனே இந்த சீப் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த சீப்பாக தான் இருக்கும் டெய்லியுமே. அது தலை குளிச்சாலும் ஓகே, தலை குளிக்காட்டும் ஓகே. சிக்கு இருக்குது, எப்பொழுதுமே சிக்கு விழுகாமல் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய சீப்பை வச்சு தான் நம்ம சிக்கு எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சீப்பை வச்சு நம்ம சிக்கு உடைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து முடியும் சேர்த்து அப்படியே பேத்துட்டு வந்துடும், நம்மளுக்கு வலிக்கும். ஸோ இந்த மாதிரி பெருசாக வச்சு ஃபஸ்ட்டு வந்து சிக்கு எடுத்துக்கணும். அப்புறம் கையில் வச்சு சிக்கு எடுத்துக்கணும். இந்த சீப்போட சீப்னா சிக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த சீப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சீப் எதுக்குன்னா நம்ம பெரிய சீப்பு வச்சு தான் சீவிருப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பல்லு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீப்பில் வந்து சீவணும். அது வந்து ஏதாவது சிக்கு இருந்தால் போயிடும். அதுக்கப்புறம் இதை இந்த ஒரு சின்ன பல்லு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு சீவணும் அப்படின்னா நல்லாவே டோட்டலாக சிக்கெல்லாம் போயிடும், ஹேர் வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த அளவுக்கு ஒரு குட்டி சீப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு குட்டி சீப்பு யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா சிக்கெல்லாம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நம்ம சீவும் போது பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சீப்பு யூஸ் பண்ணலாம். இல்லை இதே மாதிரி சீப்பில் இங்கே பாருங்க, இந்த சைடு வந்து பெருசு, இந்த சைடு சின்ன பல்லு இருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய பல்ல சீவணும். இந்த சீப்பு போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சீப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெரிய பல்ல சீவணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி பல்ல சீவணும். இது ரெண்டுமே நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை விட இது வந்து கடைசியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா வந்து ஹேர் வந்து சின்ன சின்னதாக நம்ம தனித்தனியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வந்து இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சு சிக்கெல்லாம் முடிச்சு ஹேரை வந்து நல்லா சீவிட்டோம், சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் தாங்க இந்த ப்ரஷ்ஷே போடணும். அப்போ தான் இந்த ப்ரஷ்ஷுக்கு வந்து ப்ரஷ் வந்து எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு முடிய வேரோடு எடுத்துகிட்டு வர்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சீப்பெல்லாம் தான் மஸ்ட். இதெல்லாம் தான் ஸ்கால்ஃபை வந்து நல்லாவே சிமுலேட் பண்ணும். நீங்கள் ஃபுல்லாக சிக்கு உடைச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இன்னமுமே சூப்பராக ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா தெரியுதா ஆக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலாக இருக்கும், நல்லா இருக்கும், தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அப்போ மட்டும்தான் இந்த ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நான் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கலாம், பட் இதை நம்ம பண்ணும்போது ஈஸி தான். நம்ம எப்போதுமே பண்ணுறது தான், பெரிய சீப்பு வச்சு சிக்கு உடைக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பண்ணுறது எல்லாமே. இப்போ டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்பீங்க. எப்போதுமே நமக்குன்னு தனியாக தான் சீப்பு வச்சுக்கிறோம், அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா, நல்லா வந்து ஒரு 100 டைம்ஸ், ஒரு நாளைக்கு 100 டைம்ஸ், காலையில் நைட்டு 2 வேளை நம்ம வந்து தலை சீவுறோம் அப்படின்னா ஒரு 100 டைம்ஸ் வந்து கோம் பண்ணுறோம் அப்படின்னா அதே ப்ராசஸ் தான் இது. அதே மாதிரி நம்ம நல்லா ஸ்கால்ஃபில் படிகிற மாதிரி அதுக்குன்னு ரொம்ப அப்படி பல்லு ஷார்ப்பாக இருக்க மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கால்ஃப் வந்து காயமாயிடும். அப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சீப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ட்ரையாக இருக்குது, அதனால தான் டேண்ட்ரஃப் வருது. டேண்ட்ரஃப்க்கு நம்ம நிறைய சொல்யூஷன் சொல்லியிருப்போம், அதோட வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதில் இப்போ ரீசெண்டாக கூட ஹேர் கேர் சம்மந்தமாக வீடியோஸ்லாம் போட்டோம், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரையாக இருக்கனால தானே நம்மளுக்கு பொடுகு வருது. இதை போட்டு நம்மளுக்கு சீவும் போது நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கும். அதே மாதிரி பொடுகெல்லாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். இதை வச்சு நம்ம சீவும் போது நல்லா கோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பொடுகெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும்.
நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கால்ஃபில் வந்து ஆயில் வந்து இருக்கும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு வெளியில் வரும். ஒரே நாள்லலாம் ஆகாது. நம்ம இதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஹேரை எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தமாக வச்சதுக்கப்புறம் தான் சீப்பு போடணும். சீப்பில் நிறைய அழுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கோ பேச்சஸ் வர்றதுக்கோ உங்களுக்கு ஹேர் வந்து ஃபால் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஹேரையும் நல்லா நீட்டாக வச்சுக்கணும். நம்மளோட யூஸ் பண்ணுற சீப்பையும் நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கணும். நம்மளோட ஹேர் கேரில் இந்த மாதிரி 40% வந்து சீப்பு தான். அதை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே பாதி 40% பிரச்சனை வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் போடுற ஷாம்பு, அதுக்கப்புறம் போடுற மாஸ்க்கு, அதெல்லாம் அடுத்து. பிளாஸ்டிக் சீப்பை விட நம்மளுக்கு உட்டன் சீப்பு தான் ரொம்பவே நல்லது. உட்டன் சீப்புக்கும் பிளாஸ்டிக் சீப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, நம்ம எதனால உட்டன் சீப்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் வந்து சீப்புக்கு வந்து பெரிய ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து சீப்பு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சீப்பாக இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பை பாய், தேங்க்யூ.